ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதிக சத்துக்கள் இருந்த அத்திப்பழ ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அத்திப்பழத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது தேன் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி செஞ்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அத்திப்பழம் ஜூஸ் போடுறதுக்கு நான் வந்து ஒரு 15 பழம் எடுத்திருக்கேன். இந்த 15 பழம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நல்லா தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இது சின்ன சின்ன புழுக்கள் இருந்தால் அதில் போயிடும். இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால சத்துக்கள் எதுவும் போகாது. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதே போல் நம்ம சர்க்கரை வந்து உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் சுகருக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம வந்து ஜூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, அத்திப்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 15 அத்திப்பழம் தாங்க எடுத்தேன். 4 பேர் குடிக்கிற அளவுக்கு ஜூஸ் நல்லா அதிகமாகவே வந்திருக்கு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.